அடையாளம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்கு தேவனிடமிருந்து அடையாளத்தை எதிர்பார்க்கிறோம். அடையாளத்தை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் எப்படிப்பட்ட அடையாளத்தை எதிர்பார்க்கிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதே தேவன் அவரை அனுப்பியிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். இதை நமது இருதயத்தில் நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை நமது கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயினும் இந்த ஜனங்கள் அந்த அடையாளங்களில் திருப்தி அடையாமல் வேறு சில அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தம்மை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கும் சிந்தனைகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்பதும் இயேசுவுக்கு மறைவாக இல்லை. ஒரு அடையாளத்தை பார்ப்பதற்காகவே ஜனங்கள் இயேசுவிடம் கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதில் இவர்களுக்கு ஆர்வமில்லை. அவர் நடப்பிக்கும் அற்புதத்தை பார்த்தால் தங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அதை பற்றி பேசி பொழுதுபோக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் திரளாய் கூடி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. அது யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்னும் வியாக்கியானம் மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மனுஷருடைய இருதயத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய அழிவுக்கு ஏதுவான அடையாளத்தையே தேடிக்கொண்டிருப்பார்கள். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தான். அதுபோல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய தெய்வீக வல்லமையை உறுதி பண்ணுகிறது. ஆனால் இந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சத்தியத்தை விசுவாசியாமல் அந்த அடையாளத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். பொல்லாத சந்ததியார் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக அடையாளத்தை தேடுகிறார்கள். அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. பாவத்தை நேசித்து சத்தியத்தை வெறுக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்காதவர்கள் அற்புதங்கள் நடந்தாலும் அது தேவனுடைய கிரியை என்று விசுவாசிக்க மாட்டார்கள். தேவனுடைய கிரியைகளை சாத்தானுடைய கிரியைகள் என்று கூறிவிடுவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி, ஷேபாவின் ராஜஸ்திரி இந்த வசனத்தில் தென் தேசத்து ராஜஸ்திரி என்று அழைக்கப்படுகிறாள். இவள் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தாள். இவள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். என்றாலும் பூமியின் எல்லையிலிருந்து நீண்ட தூரம் பிரயாணம் செய்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தாள். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த சம்பவத்தை இங்கு கூறவில்லை. அவருடைய மனதை நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவத்தை கூறுகிறார். அவள் சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக வந்தாள்.
இயேசு கிறிஸ்துவோ சாலமோனிலும் பெரியவர். இயேசுவின் ஞானம் சாலமோனுடைய ஞானத்தை விட பெரியது. தம்மிடத்தில் வருகிற ஜனங்கள் தென் தேசத்து ராஜஸ்திரியைப் போல ஞானத்தை கேட்பதற்காக வர வேண்டும் என்றும் அடையாளத்தை பார்ப்பதற்காக வரக்கூடாது என்றும் இயேசு கிறிஸ்து விவரிக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரி தன்னுடைய ஆர்வத்தை திருப்தி செய்வதற்காகவும் சாலமோனுடைய ஞானத்தினால் தன்னுடைய மனதை நிரப்புவதற்காகவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தாள். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இவரிடத்தில் வருகிறவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்ப்பதற்கு வந்தாலும் அவருடைய தெய்வீக ஞானத்தினால் தங்களுடைய இருதயம் நிரப்பப்படும்படியாகவும் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அவரிடத்தில் கூடி வருகிறவர்களின் உள்ளத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவினிடத்தில் கூடி வந்திருக்கும் யூத ஜனங்களுக்கோ அவருடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வமில்லை. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து இஸ்ரவேலுக்கு வந்தாள். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு யூத ஜனங்கள் அவளைப் போல தூர தேசத்தில் இருந்து பிரயாணம் செய்து வரவேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலேயே இருக்கிறார். ஆயினும் அவர்கள் சாலமோனிலும் பெரியவரான இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை கேட்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். நினிவே பட்டணத்தார். நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியார் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனா நினிவே பட்டணத்தார் மத்தியில் பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து யோனாவிலும் பெரியவர். அவர் இந்த சந்ததியார் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் இந்த சந்ததியோ மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். நினிவே பட்டணத்தார் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு தங்களுடைய பாவ வழிகளில் இருந்து மனம் திரும்பியது போல இந்த சந்ததியார் மனம் திரும்பவில்லை. பிரசங்கத்தை கேட்டும் இவர்கள் தங்கள் பாவ வழிகளில் தொடருகிறார்கள்.